அனைவருக்கும் வணக்கம். இப்ப பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் ஆச்சுங்க நான் வீடியோ போட்டு. இதுல நெறைய பேர் கால் பண்ணி கேட்குறீங்க. ஸோ டவுட் கேட்கல. "என்ன சிஸ்டர் ஆச்சு? ஏன் வீடியோ போடலன்னு?" கேட்குறீங்க. வீடியோ போடாதது வந்து கொஞ்சம் பர்சனல் இஷ்யூ. இது நெறைய இடத்துல நான் சொல்லிட்டேன். ஆனா நெறைய பேர் சொல்றீங்க, "எனக்கு ரீசென்ட் டேஸா வியூஸ் போகல. நான் சேனல விட்டுட்டு நான் போலான்னு இருக்கேன்னு" சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. யூடியூப் பார்த்தீங்கன்னா, பெரிய சோஷியல் நெட்வொர்க்கிங் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ கண்டிப்பாக உங்கள் சேனலுக்கு வியூஸ் போகாமனா இல்லை, சில நெட்வொர்க் இஷ்யூஸால் அப்படியே ஸ்டக் ஆகி நிற்கலாம். பிகாஸ் நம்ம சேனலை நான் உதாரணமாக சொல்கிறேன், பிரகனி டாக் சேனலை திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன்னா, நீங்கள் திரும்ப திரும்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க வியூஸ் போகலன்ட்டு. வியூஸ் போகாமனா கிடையாதுங்க, உங்களுக்கு வியூஸ் போகுதுங்க, அப்டேட் ஆக லேட் ஆகுதுங்க. இதுதாங்க உண்மை, சரிங்களா? இப்போது என்னுடைய சேனல் ஓப்பன் பண்ணி நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நான் வீடியோஸ் போடலங்க. ரீசெண்டாக வீடியோ போட்டேன், 4 லைவ்ல மானிடைஸ் வாங்கிட்டேன். அப்போ நான் ஒரு வருஷமா வீடியோ போடல அப்படின்றதுக்காக எனக்கு வியூஸ் போகலையா, இல்லை மானிடைஸ் ஆகலையா? ஸோ கண்டிப்பா நீங்க புரிஞ்சுக்கங்க, உங்க சேனலை எப்பவுமே நீங்க விட்டுறாதீங்க. நீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு டே 1ல இருந்து வீடியோ போட்டிருப்பீங்க. கண்டிப்பா உங்களுடைய வீடியோஸை நீங்க கண்டினியூ பண்ணுங்க, இந்த வீடியோ போடுங்க. தம்ப்நெயில் வந்து சூப்பரா இப்பெல்லாம் நிறைய ஃப்ரீ டூல்ஸ் வந்துடுச்சு, அதில் அழகா கொடுத்து எடிட் பண்ணுங்க. கேன்வா இருக்கு, கேன்வாவில் எப்படி தம்ப்நெயில் மேக் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பா என்னுடைய பிளேலிஸ்ட்டில் போயிட்டு பாருங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா, அந்த ஏர்னிங்ஸ் கூட இப்போலாம் ஜென்ரேட் ஆகலை சிஸ்டர், யூடியூப்பில் ரொம்ப கம்மியாக வருது அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம வியூஸ் போனால் தான் நம்மளுடைய ஏர்னிங்ஸை இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் மணி மைண்டடாக பார்க்காதீங்க, உங்களுடைய எஃபெக்ட்டுக்கு நீங்கள் எப்பயாவது ஒரு நாள் ஜெயிப்பீங்க. இப்போ நம்ம சேனல் இப்போ ஒரு 7000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது. இப்போ கூட சரிங்க, எனக்கு இதுவே ரொம்ப சந்தோஷம். இந்த யாருன்னே தெரியாது இந்த உலகத்தில் என்னை இத்தனை பேர் நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களே. இதுவே நான் ஒரு vlog கண்டென்ட்டாக எடுத்திருந்தேன்னா, ஒரு வேளை ஆடணும் பாடணும்னா இப்படின்றதுக்குள்ளேயே நிறைய வியூஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் vlog சேனலே எடுத்துக்கோங்களேன். ஏன்னா நம்ம சேனல் கிட்ட சஜஷன் கேட்டு அவங்க சேனலை க்ரோ பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 1 lakh 1.5 lakh சப்ஸ்கிரைபர் கூட இருக்காங்க. ஸோ இப்போ அதுக்கும் இந்த சேனலுக்கு என்ன வித்தியாசம்னா, இது பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பேஸ்டு, நம்பிக்கை இருந்தால் தான் ஓகே, பிடிக்குதுன்னா தான் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஆனால் vlog அப்படி கிடையாதுங்க, பிடிச்சா அப்படியே டக்கு டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக பின்னொரு காலத்தில் லாக்டவுன் வேற போட போகிறேன்னு பேசிக்கிறாங்க. இது உண்மையானான்னு எவ்வளோ நாள் எனக்கு தெரியலை. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த டைமில் போர் வர நடக்குது, சரிங்களா? இப்போது நிறைய விலைவாசி எல்லாம் ஏறிடுச்சு. அதனால் கண்டிப்பாக இந்த லாக்டவுன் போட வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய ஏர்னிங்ஸ் எடுக்க ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா போன லாக்டவுனில் யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணுவாங்க தான் இப்போ நிறைய ஃபேமஸாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நியூஸ் நான் கேள்விப்பட்டேன். அதனால் நீங்கள் யூடியூப் சேனலில் கை விட்டுறாதீங்க. அண்ட் ஏஐ வீடியோ, யூடியூப்பில் இருக்கிற ஏஐ வீடியோ போடலாமான்னு நிறைய பேர் கேட்குறீங்க. போடுங்க. நீங்கள் ஏஐ வீடியோ போட்டு ஒரு சிஸ்டர் பார்த்தீங்கன்னா செம்மையாக ஏர்னிங்ஸ் எடுக்கிறாங்க. ஏன்னா நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், பட் என்னால் ஏஐ வீடியோ போட முடியல, நேரம் இல்லை. அவங்க அதுலேயே $100 $150 ஜஸ்ட் ஏஐயில் க்ரியேட் பண்ணி போட்டுகிட்டே போகிறாங்கங்க. ஃப்ரீங்க ஏஐ, நம்ம யூடியூப் சேனல்லே இருக்குது. நீங்கள் அந்த ட்ரை பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் எங்கே போனீங்க, அட்லீஸ்ட் ஒரு ஹாயாவது சொல்லுங்கள், சரிங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க. இப்போ யூடியூப் சேனல் செட்டிங்ஸ் எல்லாமே மாறிடுச்சு, வீடியோ அப்லோட் போடுறது எல்லாமே மாறிடுச்சு. அந்த மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு போட்டிங்கன்னா எந்த கேட்டகரியில் நீங்கள் வீடியோஸ் போட்டால் நல்லா ஏர்னிங்ஸ் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் சாதிக்கலாம். இப்போ நம்ம சேனலுடைய சிபிஎம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்குங்க. ஸோ வியூஸ் கம்மியாக போகுதுன்னு எப்போயுமே யார் மனசுலையுமே பதியக்கூடாது. உங்களுடைய வீடியோவை ஒருத்தரை கிளிக் பண்ணி பார்த்தாலுமே வெற்றி தான், சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க போக முடியும். நம்மளை விட பெரிய டாப்பில் இருக்கிறவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நம்பிக்கையை சம்பாதிச்சு ரொம்ப இது பண்ணுவாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்களா, முன்னாடி அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்களுக்குன்னா அப்படியே டாப்பில் இருக்குது. ஏன்னா அவங்க 10 வருஷம் எஃபெக்ட். அப்போல்லாம் யாருமே யூடியூப் சேனலுக்குள்ளே வரலை, சோஷியல் மீடியா யார்கிட்டையும் அவ்வளோ இல்லை, மொபைல்ஸ் யார்கிட்டையும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு 4 மொபைல், 4 சேனல், 4 மெயில் ஐடி. யூடியூப் மட்டும் என்னங்க பண்ணுங்க, சோஷியல் மீடியா, எவ்வளோ சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக், இன்ஸ்டா, மீஷோ, டிக்டாக்கு, இந்த மாதிரி நிறைய இடத்துல மக்கள் இருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் தான் கொடுப்பாங்க, அதில் ஒர்க்கு வேற பண்ணணும். அதுக்கப்புறம் நான் உங்கள் டைம் இல்லைங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எதை பார்க்கவும் டைம் இல்லை. நான் 1 வீக்காக ஒரு மூவி பார்க்கணுன்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன், பட் என்னால் சாப்பிட கூட டைம் இல்லை. வேர்ல்டு அப்படி சுற்றிட்டு இருக்கேன், உலகமே
ரொம்ப ஸ்பீடாக போகிற காலத்தில் வியூஸ் போகிறதுக்கு இதுவும் ஒரு ரீசன். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலில் இதில் இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் கூட இனிமேட்டுக்கு ஒரு டெக்கை விட்டுட்டு ஒரு க்ரைம் ஸ்டோரி நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் வந்து நான் இந்த சேனலில் ஷேர் பண்ண போகிறேங்க. பிகாஸ் இந்த யூடியூப் வீடியோஸ் நான் லாட்ஸ் ஆஃப் வீடியோ கொடுத்துட்டேன், கிட்டத்தட்ட 700 வீடியோஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக இதில் போதுமான கண்டென்ட் நிறைய இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேருடைய மைண்ட் தாட் வந்து கொஞ்சம் மாற்றிக்கோங்களேன். பிகாஸ் பெரிய சேனலில் போடுற வீடியோ தான் ஒர்த்து அப்படின்னு ஒருத்தருங்கிட்ட கேட்டாங்க. என்னங்க பெரிய சேனல், அவங்க வந்து சில பேர் வந்து அமௌண்ட் கட்டி எடுக்கிறாங்க, சில பேர் வந்து புரியாத மாதிரி அப்படியே ரொம்ப பல எல்லாம் வச்சு பேசும்போதே டக்குன்னு இமேஜ் வரும், அப்புறம் ஜிப்பு வரும், இந்த மாதிரி நிறைய எமோஜெல்லாம் போட்டு ரெடி பண்ணுற வீடியோ பெட்டர் நீங்கள் ஃபீல் பண்ணால் அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. பிகாஸ் எனக்கு நேரம் இல்லை, இந்த வீடியோ பார்க்குற ஒருத்தர் எனக்கு போதும். சரிங்களா? தயவு செஞ்சு இந்த மாதிரி அன்னெசரி கொஸ்டினை என்கிட்ட நீங்கள் ரைஸ் பண்ணாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த மந்த் உங்களுக்கு எவ்வளோ சேலரி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு இந்த மந்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $100 மேலே போயிடுச்சு. எனக்கு அமௌண்ட் வந்து 26 வரும். உங்களுக்கு எப்போ வரும்? சரி, உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லுங்கள். அப்படி மானிடைஸ் ஆகாதவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஐடியாஸ் மட்டும்தான் கொடுக்கப்படும். நான் சப்ஸ்கிரைபர் வாங்கி தரதோ இல்லை விற்று தரதோ அந்த மாதிரி ஐடியாவே கிடையாது. சப்ஸ்கிரைபர் வாங்கவும் கூடாது. போயிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்ட்டு உங்கள் சொந்தக்காரருக்கு சொல்லல, சப்ஸ்கிரைபும் பண்ணக்கூடாது. நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இதை ரெண்டுத்தையும் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டோட்டலாக உங்கள் சேனல் வேஸ்ட். அதுவா ஒவ்வொன்றா கிரியேட் ஆகி வரணும். எப்படி ஒவ்வொன்றா கிரியேட் ஆகி வரணும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.